Hello everyone. Hello everyone. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் வீடியோ ஆட்ஸ். ஸோ கூகுள் ஆட்ஸ் மூலமாக நம்மளோட வீடியோஸை எப்படி நம்ம கிளைண்ட்ஸ்கிட்ட நம்மளோட ஆடியன்ஸ்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன டூல்ஸ் எடுக்க போகிறோம்னா யூடியூப் எடுக்க போகிறோம். யூடியூப்பில் நம்ம எப்படி வியூஸ் கொண்டு வர போகிறோம், எப்படி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், ஸோ யூடியூப் மூலமாக நம்மளை எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போகிறோம், லீட்ஸ் எப்படி கொண்டு வர போகிறோம், லீட் ஃபண்டல் எப்படி மேக் பண்ண போகிறோம், இது எல்லாமே நம்ம இந்த கோர்ஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம கோர்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணிடுங்க உங்கள் ஜிமெயில் வச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், லியோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இந்த இது நான் எடுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக, ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்களோட யூடியூப் லிங்க்கு. ஸோ இந்த லிங்க் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் பின்னாடி ஆட் ரன் பண்ணும்போது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் என்னென்னா கேம்பெயின் போயிருங்க. ஸோ நியூ கேம்பெயின் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ஸோ நியூ கேம்பெயின் போயிருங்க. போன பிறகு கிரியேட் எ கேம்பெயின் வித் கோல்ஸு. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஏற்கனவே சர்ச் பண்ணோம், இதில் வீடியோ. ஸோ வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நிறைய சப்டைப் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கஸ்டம் வீடியோ கேம்பெயின். ஸோ வந்து ஸ்கிப்பபிள், இன்ஸ்ட்ரீமு, பம்பர் ஆட்ஸு, இன்ஃபீட் ஐடியாஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கிப் ஆடுன்னு சொல்லிவிட்டு, இன்பிட்வீன் ஆடு, பம்பர் ஆடு, அந்த மாதிரி இன்ஃபீடு வீடியோ ஆட்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம கொண்டு வரலாம். நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் எப்படின்னா அவங்க வந்து ஸ்கிப் பண்ண முடியாது, கண்டிப்பாக அந்த 15 செகண்ட்ஸ் வீடியோ பார்த்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. அந்த வீடியோ அவங்க பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்த பிறகு தான் அவங்க போகணும். ஸோ அந்த 15 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ கிளிக் பண்ணி நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அவுட் ஸ்ட்ரீம், ரீச் பீப்புள் ஆன் the phones, tablets using CPM bidding without outstream ads. ஸோ இது வந்து ஸோ அவங்கள வந்து நம்ம ரீச் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஃபோனை பண்ண வைக்கலாம். சிபிஎம் பிட்டிங் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. இது வந்து அவுட் ஸ்ட்ரீம் மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து ட்ரைவ் கன்வர்ஷன்ஸ். ஸோ கன்வர்ஷன் மீடியா ஆடு. ஸோ இது வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கும் கிளைண்ட்டுக்கும் இன்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மூலமாக கன்வர்ஷன் நடக்கிற மாதிரி. ஆட் சீக்வன்ஸ், நம்மளோட ஸ்டோரியை வந்து ஒரு ஆட் மாதிரி ரெடி பண்ணி ஸோ வியூவர்ஸ்க்கு நம்ம காட்டும். ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் இருக்கலாம், இல்லாட்டி நான் ஸ்கிப்பபிளாக இருக்கலாம், இல்லை பம்பர் ஆர் மிக்ஸ் ஆடாக இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போ கஸ்டம் வீடியோ கேம்பெயின் இருந்தால் போதும். கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு ஒரு நேம் கொடுத்துருங்க. பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, என்னோடய டோட்டல் டெய்லி பட்ஜெட் வந்து 1000 rupees, ஓகே? ஸோ 1000 rupees. ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட்டு கொடுங்க. எண்ட் டேட்டு கொடுக்குறதா இருந்தால் நான் எடிட் பண்ணி எண்ட் டேட் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ லொக்கேஷன்ஸ், எனக்கு எந்த லொக்கேஷன்ஸ் பார்க்கணும், நீங்கள் பர்டிகுலராக சென்னையில் வலசராக்கம், வடபழனி அந்த மாதிரி ஏரியாட்டு மட்டும் டார்கெட் பண்ணுறதுனா ஓகே. இல்லாட்டி எனக்கு ஹோல் தமிழ்நாடும் வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்டிகுலராக ஒரே ஒரு இடம் மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணாமல் பண்ணலாம், ஓகே? ஸோ லாங்குவேஜஸ் வழக்கம் போல் நீங்கள் இங்கிலீஷ், தமிழ், ஸோ இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தெலுங்கு, தமிழ், ஓகே? செலக்ட் பண்ண பிறகு ஸோ கண்டென்ட் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் போடும் போதே சொல்லிடுவோம் என்ன கண்டென்ட் சொல்லிவிட்டு. ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி நம்ம ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நெக்ஸ்ட் இதுக்கு. ஸோ குரூப் நேம் கொடுத்தாச்சு. ஸோ டீமோகிராஃபிக்ஸ், எனக்கு வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்னால் எனக்கு வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறவங்க தான் மெயினு. ஸோ உங்களோட கிளைண்ட்டை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், எந்த ஏஜில் இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு. எனக்கு வந்து மேக்ஸிமம் மேல் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு கால் பண்ணுவாங்க. எனக்கு இந்த ஏஜ் குரூப் வேணாம், 65 அபோவ் வேணாம், ஓகேங்களா? 54 ஏஜ் வரைக்கும் இருக்கட்டும். மோஸ்ட்லி எனக்கு பேரண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வீடு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட
இது எப்படி இருக்கும் உங்களோட இப்போ வீடியோ நீங்கள் ட்ரெஸ்ஸு இல்லை சினிமா ரிவ்யூ அந்த மாதிரி போடுறது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஃபுட்டு அந்த மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இன்கம் ஓகேங்களா, இன்கம்மை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆடியன்ஸ் செக்மெண்ட்டு. உங்களுக்கு எனக்கு இந்த ஆடியன்ஸ் தான் வேணும், அந்த ஆடியன்ஸ் தான் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே. இதில் வந்து நம்ம சர்ச் ரிசல்ட் மாதிரி நம்ம பண்ண முடியாது, ஏன்னா அவங்க டைரெக்டாக வருவாங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து வேறு எது பார்க்க வருவாங்க யூடியூப்பில். ஸோ நம்மளோட ஆட் வரும்போது ரெக்கமெண்டடில் வரும்போது தனியாக பார்க்க வருவாங்க. ஸோ இதில் வந்து ஸோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா ஸோ அவங்க தான் என்னோடய ஆடியன்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் பேக்கிங் மூவிங் சர்வீசஸ்ஸு ஹோம் ரிமூவல் ஸ்டோரி சர்வீசஸ்ஸு, ஹோம் ரிமூவல் வேணாம். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு போதும். ஓகேங்களா, ரீச் ஆடியன்ஸ் சிமிலர் டு செலக்டட் ஆடியன்ஸ் இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட கூகுளில் தானாகவே எடுத்துப்பாங்க. கீவேர்ட்ஸ், ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் கீவேர்ட்ஸு, அந்த கீவேர்ட்ஸ்லாம் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம போன சர்ச் ஆடுக்கு இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் எடுத்துருந்தோம். ஸோ அந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கீவேர்ட்ஸ்லாம் யாரெல்லாம் போட்டு பார்க்குறாங்களோ, யூடியூப்பில் போட்டு பார்க்குறாங்களோ, ஸோ உங்களுக்கு யூடியூப்பில் என்ன மாதிரி சர்ச் பண்ணாங்கன்னா நம்ம இது லிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ யூடியூப்பில் போயிட்டு பெஸ்ட்டு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், சார்ஜஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் தேடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்மளது இங்கே ஆடில் வரும். அப்படி நம்ம யாராவது ஆடு கிளிக் பண்ணும்போது இதெல்லாம் ஆடு, விசிட் சைட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆட்ஸ். ஸோ நம்ம யாராவது கிளிக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்கிப்பபிள் ஆடு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ போட்டுருங்க. ஸோ உங்களோட நம்ம சொன்ன மாதிரி உங்களோட யூஆர்எல், உங்கள் வீடியோவோட யூஆர்எல் செலக்ட் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் தான் வேணும். ஸோ உங்கள் கம்பெனியோட யூஆர்எல் இது லேண்டிங் பேஜ். ஓகே, லேண்டிங் பேஜ். ஸோ நம்மளுக்கு வீடியோ இந்த மாதிரி தான் வரும். ஸ்கிப் ஆடுன்னு கொடுக்கும்போது நம்ம வீடியோ இங்கே வரும். ஓகேங்களா, ஸ்கிப் ஆடு கொடுத்தாங்கன்னா அவங்க வீடியோக்கு போயிடும். நடுவில் எங்கேயும் கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வெப்சைட்டுக்கு வர மாதிரி, வெப்சைட்டுக்கு வர மாதிரி வைக்கலாம், இல்லாட்டி நம்மளோட யூடியூப் சேனலுக்கும் போகிற மாதிரி வைக்கலாம். ஓகேங்களா, கால் டு ஆக்ஷன் எதாவது வைக்கிறீங்கன்னா வைக்கலாம். கால் நவ், புக் நவ். ஓகே, பேக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். ஸோ நம்ம வெப்சைட் ஐடி இங்கே வந்துடுச்சு. புக் நவ் கிளிக் பண்ணாங்கன்னா நம்ம வெப்சைட்டு போகிற மாதிரி. ஓகே, ஸோ யூஆர்எல் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஸோ ப்ரிவியூ ஆட் நீங்கள் பார்த்துக்கலாம். Welcome to a home shifting tour with Leo Packers and Movers. In this video, we take you through our process of within city relocation of a 3 BHK home from start to finish. ஓகேங்களா, டெமோ வீடியோ. ஸோ இன்னொரு டைம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் ப்ரிவியூ ஆடு. இது கிளிக் பண்ணிவிட்டு Welcome to a home shifting tour with Leo Packers and Movers. In this video, we take you through our process of within city relocation of a 3 BHK home. ஓகேங்களா, ஸோ சிபிவி பிட்டு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆடு பார்ப்பாங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க. ஸோ இம்ப்ரெஷன் வந்து வெறும் பார்க்குற மாதிரி எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு 25 rupees போடுறேன். சரி, எனக்கு யாராவது ஒரு கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு 25 rupees வரணும். ஓகேங்களா, 25 rupees எடுத்துருவாங்க அவங்க. நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி 5 rupees 10 rupees எது வேணால் போடலாம். 50, 500 உங்களோட பட்ஜெட்டு. அதாவது ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ ஒரு 10 ரூபா கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும்.
உங்களோட ப்ராஃபிட்டு, ஸோ என்னோடய மார்க்கெட்டிங் பட்ஜெட் இவ்வளோ, ஸோ நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ பிரேக் ஈவன் வரும், ஸோ அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து 50 ருபீஸ்க்கு சேல் ஆகுதுன்னா நான் வந்து ஒரு 10 கஸ்டமராச்சும் பார்ப்பேன். 10 கஸ்டமர் லீடு கிடைக்கும். அதில் ஒன்று சேல்ஸ் ஆனால் கூட எனக்கு 50 ருபீஸ் வந்துடும் ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? ஸோ நான் அதை 10ஆக டிவைட் பண்ணணும் அந்த 50 ருபீஸை. ஸோ எனக்கு 5 ருபீஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வருதுக்கு. ஸோ 10 பேர் வருவாங்க, 10 பேரில் எனக்கு ஒரு இது வந்தோடனே எனக்கு பிரேக் வின் ஆகிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ 10 ருபீஸ் போட்டிருக்கேன். க்ரியேட் கேம்பெயின் கொடுங்க. க்ரியேட் கேம்பெயின் கொடுத்த பிறகு உங்களுக்கு அந்த ரிவ்யூ வந்துடும். ஸோ கண்டினியூ டு கேம்பெயின் கொடுங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ரிவ்யூக்கு போக ஆரம்பிச்சிடும். போயிட்டு கூகுள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஆட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த பிரச்சனையும் இல்லைனா ஆட் ரன் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி யாராவது கிளிக் பண்ணாலும் உங்கள் வெப்சைட் வருவாங்க. வெப்சைட் மூலமாக உங்களுக்கு கால்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் லீட் ஃபண்டல் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.